பாக்கா நான் காலையிலேருந்து செக் பண்ணிட்டேன்டா. உன் வண்டியில் ஒரு பஞ்சர் கூட இல்லைடா. நான் டியூப் எடுத்துக்கிட்டு போ, நான் விளாடணும். நான் போதி தன்மோட 10வது தலைமுறைங்க. இதுதான் தூங்கு வரணும். இது தூங்கிட்டே இருக்கும் போது நம்மள யாருன்னா டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அவளுக்கும் தூக்குவோம். இதுதான் தீனி பொறுப்பும் புதிய மிஷின். கால் வலிக்க நடக்காம இந்த மிஷின்ல ஏறி நின்னோன்னா அழகா தீனி எங்கெங்க இருக்கோ அதை அங்கேயே கூட்டிட்டு போயிடும். நம்ம அப்படியே சாப்பிடலாம். இதை இறை கொடுக்கலாம். எனக்கு ஊஞ்சல்லாம் பயண்டா. வேட்டைக்கு யூஸ் பண்ண என்ன காமெடி பீஸாக பப்பரப்பானும் கரு வச்சிருக்கீங்கடா. வேட்டை நாயிடா. நான் மிலிட்ரியில் வேலை செய்கிறேங்க. தூங்கும் போது கூட என் கால் ஸ்கிப்பாக தான் இருக்கும். ஆஹா, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. என் கால் ஸ்கிப்பாகவே தான் இருக்கும். தூங்கும் போது என் காலை முடக்க நினைச்சாலும் முடக்க முடியாதே. அமைதியை ஓய்வெடுத்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். அந்த சனின்னு ஒன்று முட்டையில் இருக்கும்போது ஆம்லேட் போட்டு சாப்பிட்ருக்கோம் நான். பிளாக்கி என்னடா பண்ணுறா? ஈரமா கொஞ்ச நேரம் இருங்க. எவ்வளோ நாள் தான் நம்மளும் பழமாவே சாப்பிட்றது. ஒரு ஃப்ரூட் மிக்சரை போட்டு தர வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம். என்ன உன்னை பெற்றது கம்மிக்கல்ல பெற்றுலாம் தின்ன உடவுடமா. ஹலோ, எஸ்கூஸ் மீ. என் பேர் தான் ஃபயர் கோழிங்க. ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? ஆட வெள்ள மூஞ்சி உன்னை பார்த்தா எனக்கு தாண்டா பயமா இருக்கு. நீ ஏன்டா பயப்படுற? இல்லை ஏதாவது இருந்தால் சாப்பிட்டு மட்டும் போயிடுறோம் டாடி. பயம் பத்தாதடா. ஐ சோறு குழம்பு குழம்பு ஐ சோறு குழம்பு. ஒன்னாரு நீ சத்தா இந்த கிண்ண எனக்கு தானே. வாங்க சோறு குழம்பு. எங்க அம்மா தான் சொல்லியிருக்காங்க பெரியவங்க வழியிலேயே நடக்கணும். அதனால தான் அவங்க வழியிலேயே நடந்திருக்கேன். எப்படி? அப்படியே போடு, அமைக்கு போடு, அப்படி போடு, அமைக்கு போடு. 7 கட்டா 8 கட்டா 9 கட்டா 10 கட்டா உட்காந்துட்டு இந்த ஓடு மாதிரி கஷ்டப்பட்டு ஏறி முன்னேறினா தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கும். சில டைம்ல வழிக்கும் விழ வேண்டியதா இருக்கும். நீங்களா கூப்பிட்டு வாண்டடா சாக்லேட் கொடுக்கும் போது நேரம் சாரா இருந்திருக்கும். ஊசியை பார்த்து போட்டுக்கடா. பயம்டா எனக்கு.